வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆஹ் நாங்கள் தற்போது காணக்கூடியதாக இருக்கிறது ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் அவர்களை இன்று நாங்கள் இந்த நேர்காணலிலே சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே திரு வேந்தன் அவர்களே, கூறுங்கள், உங்களுடைய போராட்ட வரலாறுகள் எப்படி இருந்தது? போராட்ட காலத்திலே நீங்கள் ஒரு பாரிய அர்ப்பணிப்புகளை செய்ததாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே போராட்ட காலத்தை பற்றி சுருக்கமாக கூறுங்கள். நான் போராட்டத்திலே இணைந்தது நான் ஒரு மாணவனாக இருக்கின்ற பொழுதுதான் நான் இந்த போராட்டத்தில் இணைந்தேன். நான் ஏஎல் படித்து கொண்டிருந்த பொழுது இந்த போராட்டத்தினுடைய தேவையை உணர்ந்து நானாகவே விடுதலை புலிகள் அமைப்பிலே இணைந்தவன். இணைந்து 10 வருடங்கள் அந்த அமைப்பிலே இருந்து இந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெறும் வரையும் அந்த அமைப்பிலே இருந்து அதன் பின்னர் இராணுவத்தால் நாங்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் நாங்கள் சிறைச்சாலைகளில் இருந்தோம். குறிப்பாக வவுனியா ஜோசப் கேம்ப், அதன் பின்னர் பூசா தடுப்பு முகாம், அதன் பின்னர் வெலிக்கடை, அதன் பின்னர் புனர்வாழ்வு, இவ்வாறு ஒரு 3 வருடங்கள் எங்களுடைய வாழ்க்கை சிறைச்சாலை வாழ்க்கையிலேயே கழிந்தது. அதன் பின்னர் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டு அதன் பின்னர் நாங்கள் 2015ஆம் ஆண்டு இந்த அரசியல் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஜனநாயக வழி அரசியலுக்குள்ளே போராளிகளாக உள்நுழைந்திருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிடுறது போல நாங்கள் பல முன்னாள் போராளிகளுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். பல போராளிகளை நாங்கள் நேர்காணலும் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு 2009 மே 18க்கு பிறகு ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் சரணடைந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினரால் ஏதாவது வன்கொடுமைகள் அல்லது சித்திரவதைகள், உங்களுடைய கைதுக்கு பிறகு அப்படியே ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா? நாங்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் குறிப்பாக ஒரு மாதம் வரையிலே நாங்கள் ஜோசப் தடுப்பு முகாமிலே தடுத்து வைத்திருந்தோம். அந்த காலப்பகுதியிலே அங்கே சில சித்திரவதைகள் எங்களுக்கு எல்லாம் பலருக்கு அங்கே நடைபெற்றது. பின்னர் ஒரு மாதத்துக்கு பின்னர் எங்களை பூசா சிறைக்கு மாற்றம் செய்து காலிக்கு. அங்கே நிறைய போராளிகள் எங்களோட போய்க்குள்ளேயே 60 போராளிகளுக்கு மேலே அங்கே அனுப்பினார்கள். ஆனால் மிச்சம் கன பேர் அங்கே இருந்த அதுக்கு என்ன நடந்த அப்படி என்ன எங்களுக்கு தெரியாது. எங்களை பூசாக்கு அனுப்பியதன் பின்னர் அங்கே கிட்டத்தட்ட எங்களுடன் ஒரு 600க்கும் மேற்பட்ட போராளிகள் அங்கே இருந்தார்கள். அங்கே அவ்வளோ பேருக்கும் விசாரணை தான். விசாரணை நடக்கின்ற பொழுது இந்த சித்திரவதைகள், அடிகள் இதன்றது ஒரு சாதாரணமான விடயம் பூசாவை பொறுத்தவரையிலே. ஆகவே நான் மட்டுமல்ல, பல போராளிகள் பல துன்பங்களை அனுபவித்து தான் வெளியிலே வந்திருக்கிறார். ஒரு முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டும். பூசா தடுப்பு முகாமுக்குள் உள் புகும்போது உங்களுக்கு ஒரு மனநிலை எப்படி இருந்தது? இந்த பூசாவுக்குள் இருந்து நான் வெளியிலே வருவேனா என்ற ஒரு நினைப்பாடா, ஒரு நினைப்பாடு இருந்ததா உங்களிடம்? இந்த கைது செய்யப்பட்ட உடனேயே என்னை பொறுத்தவரை நாங்கள் திரும்பி போவோமா அல்லது இல்லையான்ற ஒரு மனநிலை தான் இருந்தது. ஆனால் பூசா முகாமுக்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கே அந்த 14 நாளைக்கு ஒருக்கா ஜட்ஜ் வருவார். எங்களை கொண்டே அப்படி சொல்றது அது என்ன அங்கதான் உள்ளுக்க ஜட்ஜ் வருவார். கூட்டி கொண்டு போய் எங்களை காட்டுவினோம். 14 நாளைக்கு ஒருக்கா நடக்கும். அதுல சிறிய ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது. ஏதாவது சட்ட ரீதியா எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும், அந்த சட்டத்துக்குள்ள நாங்க முகம் கொடுத்து வெளியிலே போக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிறகு எங்களை உண்மையிலேயே நான் அங்கே ஒரு 10 மாதங்கள் இருந்தேன். அதுக்கு பிறகு எங்களை வெளிக்கடைக்கு மாற்றி விட்டார்கள். அங்கிருந்து பிறகு கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கு எங்களை முன்னிலைப்படுத்தியதன் பின்னர் தான் எங்களுக்கு
ஒன்றில் தண்டனை வழங்கப்படும் அல்லது நாங்கள் வெளியிலே போவோம் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. பிறகு சட்டத்தின் மீது சட்டத்தின் வைத்த வைத்த நம்பிக்கையாலே அதன் பிறகு அந்த கைகோட்சங்களுக்கு நீண்ட காலத்தின் பின்னர் ஒரு வருட புனர்வாழ்வு அளித்தது. அதன் பின்னர் நாங்கள் மட்டக்களப்புக்கு மாற்றப்பட்டோம். அங்கே ஒரு வருட புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் வவுனியாவுக்கு கொண்டு வரப்பட்டு தான் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டோம். சுருக்கமாக சொல்லி முடித்தீர்கள் உங்களுடைய போராட்ட வரலாறு. நாங்கள் இத்துடன் இந்த போராட்ட வரலாறையும் கடந்த காலத்தை முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தது எங்கள் அரசியல் ஈரோட்டத்துக்குள்ளே வருவோம். அப்படி பார்க்கின்ற போது உங்களுக்கு நீங்கள் இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சிறிய வயதிலே போராட்டத்திலே இணைந்து போராட்ட கஷ்டங்களை அனுபவித்து பின்னர் போராட்டம் முடிவடைந்தது என்று சொன்னதுக்கு பிறகும் நிறைய அவலங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்நோக்கிறதுக்கு பிறகு என்ன எப்படியான ஒரு மனநிலைப்பாடு உங்களிடம் வந்தது? எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் அரசியல் தெளிவுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அரசியல் நீரோட்டத்துக்குள் இருந்து எங்களுக்குரிய நியாயங்களை தட்டி கேட்க வேண்டும் என்று என்ன தெளிவை உங்களுக்கு கொண்டு வந்து எதை கொண்டு வந்தது? உண்மையிலே நான் விடுதலை போராட்டத்துக்கு போகின்ற பொழுதே நான் ஒரு தெளிவோடு தான் போனேன். நான் தெளிவில்லாமல் விடுதலை போராட்டத்துக்கு போகல. இந்த மக்களுக்கான சரியான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்க வேண்டும், அப்படி என்ற ஒரு பேரவா என்னுடைய மனதில் இருந்தது. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நான் இவ்வளவு அனுபவித்து வெளியிலே வந்த பின்னரும் நாங்கள் இந்த இயக்கத்துக்கு என்னத்துக்கு போனாங்கள்? ஒரு மக்களுடைய ஒரு விடுதலைக்காக. அந்த விடுதலையை இந்த மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோமான்ற ஒரு கேள்வி என்னுடைய மனதிலே இன்றும் இருக்கின்றது. இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு துன்பங்களுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய விடுதலை அமைப்பு அல்லது இந்த போராளிகள் நாங்கள் விடுதலைக்காக போராட போய் இந்த மக்களுக்கு நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொடுத்தோமா? அந்த வேலை எங்களுக்கு முடிவடைஞ்சு விட்டதான்னா அந்த ஆத்ம திருப்தி எங்களுக்கு தான் இல்லை. ஆகவே அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னா, அடுத்த கட்டம் ஒரு ஜனநாயக வழியில நாங்கள் போராடியே ஆக வேணும் என்ற ஒரு தேவை இருக்குது. அதை நான் செய்யணும், போராளிகள் செய்யணும், அதை போராளிகள் மட்டத்திலே தெளிவுபடுத்த வேணும் என்ற ஒரு எண்ணப்பாடு என்னுடைய மனதிலே இருக்கின்றது. அதை நான் செய்ய வேணும் என்று சொல்லி எனக்கு ஒரு இன்னுக்குள்ளே ஒரு உத்வேகம் வந்தது. ஆகவே இன்று நான் இந்த அரசியலுக்குள்ளே இந்த போராளிகளுக்கு நான் சொல்ல போகின்ற கருத்து அல்லது இந்த மக்களுக்கு சொல்ல போகின்ற கருத்து என்பது, நாங்கள் போராளிகள் போராட போனோம், ஒரு விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தினோம், அது முடிவுற்று விட்டது. அது முடிவுற்று விட்டதுடன் எங்கண்ட வேலை முடிந்து விட்டது என்று பல போராளிகள் நிற்கின்றார்கள். அங்கேதான் மக்கள் எங்களை பிழையாகவும் பார்க்கின்றார்கள். பல பேர் இயக்கத்துல இருக்கைகள்ல இப்படி இருந்துச்சுன்னா இப்ப இப்படி இருக்கணும் சொன்னா, இயக்கத்துல எங்களுக்கு மக்கள் தந்த மரியாதை நாங்க விடுதலைக்காக போராடிய போராளிகள் என்பதற்காக தான் அந்த மரியாதையை மக்கள் தந்தார்கள், மதித்தார்கள். ஆகவே நாங்கள் என்று சமூகமயப்படுத்தப்பட்டு விட்டோம். என்னை பொறுத்தவரையிலே போராளியாக இருந்த ஒவ்வொருத்தரும் இன்னும் இந்த மக்களுக்காக ஒரு ஜனநாயக வழி அரசியலிலே போராட வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். நீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கிலே கூடுதலாக அதிகமாக போராட்ட இயக்கங்களுக்கு இல்லை, அதாவது இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களே பல ஆயுத போராட்ட இயக்கங்கள் இருக்கின்றன. இருந்தும் எங்களுடைய இயக்கம் ஒரு வலுவான மிகப்பெரிய ஒரு இயக்கம், பெரிய ஒரு ஆழ்தொகையை பலம் கொண்ட ஒரு இயக்கம். இன்றும் வடக்கு கிழக்கிலே ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் வாழ்கின்ற சூழல் தான் இருக்கின்றது. ஆனால் இன்றைய சூழலை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், நாங்கள் தேசியம் என்று சொல்லி நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளாகத்தான் இந்த வடக்கு கிழக்கிலே கூடுதலாக செயற்படுகின்றார். ஆனால் இந்த கடந்த கால தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு தேசியம் இரண்டாக சிதைவடைந்து இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே ஒரு 20 ஆசனங்களை பெறக்கூடிய 22
ஆசனங்களை பெறக்கூடிய சூழலிலே தமிழ் தரப்புகள் இருந்தும் இன்று அறவாசியாக, அதாவது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அங்கே 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களிலே 11 தேசியம் சார்ந்த ஆக்களிலே 11 பேர், இப்படித்தான் இந்திய சூழல் காணப்படுது. ஆகவே நாங்கள் போராளிகள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்தால் கூட இதை தக்க வைக்க முடியும், நிச்சயமாக முடியும். என்னென்று சொன்னால் இவர்கள் வெளிப்படைய வேண்டும். ஏனென்றா இவர்கள் ஒரு இனத்துக்காக போராடியவர்கள். ஆகவே இதை இந்த தேசியத்தை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு இவர்கள் ஜனநாயக வழியிலே உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கான மரியாதையும் அரசியல் அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறீர்களா எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட இருந்து எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு அரசியல் அங்கீகாரம் வெகு விரைவிலே கிடைக்கும் என்று, அதாவது சாதாரணமாக கிடைக்குமா என்ற ஒரு நிலைப்பாடு உங்களிடம் இருக்கிறதா? என்னை பொறுத்தவரையிலே சாதாரணமாக நாங்கள் இதை அடைந்து விட முடியாது. அது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். ஏனென்று சொன்னால் இங்கே பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள், அரசியலிலே முதிர்ச்சி அடைந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களோடு ஒப்பிடுகையிலே நாங்கள் அரசியலிலே எங்களுக்கு அனுபவம் காணாண்டு தான் சொல்லுவோம். போராளிகளை பொறுத்தவரையில் எங்களுடைய போராட்ட இயக்கத்திலே பிற அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள், அரசியலிலே முதிர்ந்த தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்று எங்களுடன் இல்லை. அவர்கள் இருந்தால் எங்களை வழிகாட்டி இருப்பார்கள். ஆனால் இன்று நாங்களாகவே முயற்சி எடுத்து, நாங்களாகவே புத்தகங்களை படித்து, நாங்களாகவே செய்திகளை படித்து, நாங்களாகவே முயற்சி எடுத்துத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நான் இப்போ விடுதலை புலி அமைப்பில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு அரசியல் சார்ந்து படித்தவன் கிடையாது. நான் ஒரு வேறு துறையிலே இருந்தோம். ஆகவே நான் ஒரு தெளிவோடு தான் விடுதலை போராட்டத்துக்கு போனான். இந்த மக்களுடைய விடுதலை, இந்த மக்களை நேசிக்கிறது என்றது நான் இன்றும் அதே சிந்தனை, அதே நேசிப்போடு தான் நான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த மக்களுக்கு இன்றும் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதிலே நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். நான் அதுவரையும் இந்த தேசியத்தோடு பயணிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அரசியலிலே என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்க கேட்ட கேள்வி என்பது, இதை போராளிகள் இலகுவாக இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுவிட முடியுமா என்றால் அது எங்களுடைய செயற்பாட்டிலே தான் தங்கி இருக்கின்றது. இதை ஒவ்வொரு போராளிகளும் உணர்ந்து செயற்பட வேண்டும். இப்ப போராளிகளுக்கான அரசியல் அங்கீகாரம் தான் எங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் யாரிடம் போய் கூறுவது? ஒவ்வொரு போராளிகளும் பிரச்சனை வருகின்ற பொழுது பல பிரச்சனைகளுக்கு இன்று முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இன்றைக்கு ஒரு புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தலாலே முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்ப வறுமை, அவர்கள் அங்கவீனமான போராளிகளது பல்வேறு பிரச்சனைகள், பெண் போராளிகளது பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கு பெண் போராளிகள் பலர் அங்கவீனப்பட்டிருக்கின்றார்கள். பல பெண் போராளிகள் இன்று வரையும் இயக்கத்தில் இருந்தாலும் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்கள். அது மிகவும் மன வேதனையான விடயம். அதே போன்று ஆண்கள். இவ்வாறு நாங்கள் சமூகத்திலே எதிர்நோக்கின்ற பிரச்சனை என்பது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. போராளிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்பது உண்மையிலே ஒரு சாதாரணமாக நாங்கள் இதை கடந்து விட முடியாது. இருந்தும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள், பல அமைப்புகள் பல உதவி திட்டங்களை செய்தாலும் கூட, ஒரு பொருளாதார ரீதியிலே பல உதவி திட்டங்களை செய்தாலும் கூட, ஆனால் முற்று முழுதாக போராளிகளது பிரச்சனை தீர்ந்து விட்டதாண்டா இல்லை. ஆகவே இதற்கான தீர்வை நாங்கள் யாரிடம் போய் சொல்வது என்றால் யாரும் இல்லை. இல்லைங்களா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் போய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்க போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட அணுக முடியாது. ஏனென்றா ஒரு போராளியினுடைய பிரச்சனை ஒரு போராளிக்கு தான் தெரியுது. ஒரு போராளியுடன் தான் மனம் விட்டு கதைக்க முடியும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு போய் சொன்னா அவருக்கு அந்த விஷயம் விளங்காது. ஆனா அவர்களையும் அந்த பிழை இல்லை. அவர் வளர்ந்து வந்த சிச்சுவேஷன் வேறு, நாங்கள் வளர்ந்து வந்த ஒரு சிச்சுவேஷன் வேறு. ஆகவே நாங்கள் இதிலே அவர்களை குறை கூறுவதை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராளிகள் நாங்கள் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை நாங்கள் பெறுவதன் ஊடாகத்தான் எங்களுக்கான நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பொருளாதார ரீதியாக தீர்த்து வைக்க முடியும். இவ்வாறான இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும்.
என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நாங்கள் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி இன்றைய நிலைப்பாட்டிலே எங்களுடைய இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் துவங்கியதற்கு பிறகு அதனாலே பாதிக்கப்பட்ட போராளிகள் நிறைவடைந்த பிறகும் நாளாந்த சாப்பாட்டுக்கு, அதாவது நாளாந்த வருமானத்தை கொண்டு செல்வதற்கு கையேந்த வேண்டிய ஒரு நிலைமைகள் இன்று இருக்கின்றது. ஆனால் அதே மாதிரி 10,000 போராளிகள் இங்கே தளத்திலே இருக்கிறார்களே என்று சொன்னால் 15,000 போராளிகள் புலத்திலே வாழ்கிறார்கள். ஆனால் புலத்தில் இருக்கிறவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது விரல் விட்டு எண்ணளவுக்கு கூடிய அளவு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமே அந்த உதவி திட்டங்களை செய்து வருகிறார்கள். இன்றும் இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாதவர்கள் இன்று புலத்திலே இங்கே தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர். நீங்கள் குறிப்பிட்டது போல குறிப்பாக சொல்ல போனால் பெண் போராளிகள் தங்களுடைய, அதாவது யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களாலே திருமணம் செய்யக்கூட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே எங்களுடைய முன்னாள் போராளிகள், பெண் போராளிகள் குறிப்பாக இருந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் வகையிலே உங்களுடைய அரசியல் பயணங்கள் அல்லது அரசியல் மாற்றங்கள் வழிவரும். அதாவது புலம்பெயர் மக்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் எங்களுடைய போராளிகள் இதுவரை காலமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்று ஒரு ஜனநாயக போராளிகள் கட்சியை என்று ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த அரசியல் நீரோட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் ஆணையை தரும்படி கேட்டிருக்கிறீர்கள், இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சமீப காலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மக்களுடைய ஆணை உங்களிடம் கிடைத்தால் எங்கள் முன்னாள் போராளிகளுடைய நிலை மாறும். நிச்சயமாக மாறும். இப்ப என்னை பொறுத்தவரையிலே மக்கள் ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களிலே மற்ற இயக்கங்கள் ஆயுதம் தூக்கி போராடி பின்னர் ஒரு ஜனநாயக வழி அரசியலுக்குள்ளே வந்த பொப்புலட்டாக இருக்கலாம், டெலோவாக இருக்கலாம், இபிஆர்எல்எஃபாக இருக்கலாம், என் கிழக்கிலே பிள்ளையானாக இருக்கலாம், இவ்வாறு டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம். இவ்வாறு இவர்கள் எல்லாம் முன்னர் ஆயுதம் தூக்கி ஒரு போராளிகள். அவர்களுக்கு மக்கள் அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு மக்கள் அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னா அவர்கள் ஜனநாயக வழியிலே அவர்கள் செயற்பட்டார்கள். நாங்கள் இப்பொழுதுதான் ஜனநாயக வழியிலே ஒரு 10 வருஷம் கடந்து வந்து நிற்கிறோம். நிச்சயமாக மக்கள் அங்கீகாரம் தருவார்கள். ஆனால் எங்களுடைய செயற்பாடு, இந்த போராளிகளுடைய செயற்பாடு, நாங்கள் என்ன செய்கின்றோம், நாங்கள் மக்கள் மட்டத்தில் எங்களுடைய கருத்துக்களை போய் கூறி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை தருவார்கள். இன்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கல் தான் இருக்கிறார். அவர் டெலோ கட்சியினுடைய தலைவர். கடந்த காலங்களிலே அவர்கள் போராட்ட இயக்கங்களினூடாகத்தான் வந்தவர்கள். ஆகவே போராளிகளுக்கு மக்கள் அங்கீகாரம் தர மாட்டார்கள் என்று சொல்லி இல்லை. இங்கே தியாகி துரோகி என்றெல்லாம் தியாகிக்கும் கொடுத்திருக்கிறார்கள், துரோகி என்று சொல்றாக்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதுல நான் சொல்ல போற கருத்து சொன்னால், நாங்கள் முன்னாள் போராளிகள் அரசியலிலே விழிப்படைய வேண்டும், அரசியல் தெளிவை பெற வேண்டும். இதுதான் என்னுடைய நிலப்பாடு. முன்னாள் போராளிகள் அத்தனை பேருமே இப்ப கிட்டத்தட்ட இப்ப யாழ் மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நினைக்கிறேன் 4,000 புனர்வாழ்வு பெற்ற போராளிகள்ல 4,000க்கு மேற்பட்ட முன்னாள் போராளிகள் யாழ் மாவட்டத்துல இருக்கிறார். சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது 4,000த்துல சரி, வெளிநாடுகளுக்கு போன ஒரு 1,000, 1,500 பேர் இருந்தாங்களோ 2,000, 2,500 மேற்பட்ட முன்னாள் போராளிகள் இந்த யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்றார். ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு போராளி ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் இருக்கின்ற பொழுது அவர்கள் வெளிப்படைந்தாலே எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே இங்கே போராளிகள் முதலில் வெளிப்படைய வேண்டும். போராளிகள் வெளிப்படைந்தால்தான் எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் என்பதும் எங்களுடைய அரசியல் என்பதும் வெற்றி பெறும் என்பது என்னுடைய நிலப்பாடு.